வடைக்கு ஊற போட்டு மாவு அரைக்காமல் ஒரு வடை அல்லது கட்லெட் மாதிரி நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்க, ஒரு சின்ன உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டை நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கோங்க. அரைக்க வேண்டாம், நல்லா தட்டி மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கேரட்டும் பீன்ஸும் நல்லா நைஸாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி கேரட்டை கேரட் ஸ்க்ராப்பரில் கூட நீங்கள் ஸ்க்ராப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஃபாரினர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரிங் ஆனியன் போடுவாங்க. அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிதுன்னா அதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ குழந்தைங்க வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. இது கூட கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதே போல் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், காரம் கம்மியாக வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த கடலை மாவு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன் 3/4 கப் அளவு. அது தேவையான அளவுக்கு கலந்துக்கோங்க. இப்போ பத்தலை அப்படின்னா நம்ம திரும்ப கலந்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இதை கலந்துட்டு நல்லா அந்த மாவை கலந்து விடுங்க. கலந்து நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. அதை அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கணும். ஏதாவது கட்டி இருந்தால் கூட அதை நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ இந்த மாவெல்லாம் கலக்காமல் அப்படியே அந்த வெஜிடபிள்ஸை ஒன்றா சேர்த்து கட்லெட் மாதிரி பிரெட் க்ரம்ஸில் முக்கி கூட போட்டுக்கலாம். நான் கடலை மாவு ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா பயறு அல்லது பருப்பில் இருக்கக்கூடிய மாவு ஓரளவு சத்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பிரெட் க்ரம்ஸை விட்டுட்டு கடலை மாவை போட்டிருக்கிறேன். நீங்கள் மைதா மாவில் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கடலை மாவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதை சின்ன சின்ன வடையாக நீங்கள் தட்டி போடலாம். இல்லை குக்கீஸ் கட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் என்ன ஷேப்லையாவது நீங்கள் கட் பண்ணி கூட போட்டிங்கன்னாக்கா வித்தியாசமாக செய்யலாம். இப்போ இது ஓரளவு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்ருங்க. இப்போ ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வரீங்க, அவசரமாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா டக்குன்னு இதை செய்து கொடுத்துடலாம். இல்லை திடீர்னு நாளில் கூட நீங்கள் வடைக்கு ஊற போட்டெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா, கடலை பருப்பை ஊற போட்டு தான் வடை செய்கிறோம். இப்போ மாவை கலந்து செய்கிறதுனால இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஏதாவது டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் அது ஹெல்த்துக்கு நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த உருளைக்கிழங்கு அளவுக்கு தகுந்த மாதிரி கடலை மாவு சேர்க்குறதுல தான் அந்த பக்குவம். இல்லாட்டி கடலை மாவு கூடிருச்சுனாலும் கொஞ்சம் ஹார்டாயிரும். இப்போ இது நல்லா சாஃப்டாக இருக்கும்.